ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம 50 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 9 வந்திருக்கோம். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். SSC CGL 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 19 அன்னைக்கு கேட்ட கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் பார்த்தலாம். வி நீட் த எனர்ஜி டு மூவ் அண்ட் வி டேஷ் ஆன் ஆயில் ஃபார் இட். ஓகே, நமக்கு எனர்ஜி தேவை. நீடுனா என்னது? தேவை. எதுக்கு? மூவ் பண்றதுக்கு எனர்ஜி தேவை. அண்ட் வி டேஷ் ஆன் ஆயில், நம்ம ஆயில் மேல, நமக்கு ஆயில் என்ன, நமக்கு நம்ம ஆயில் மேல என்ன பண்ணிருக்கோம்? நமக்கு எனர்ஜி தேவை. நமக்கு மூவ் பண்றதுக்கு எனர்ஜி தேவை. அதே மாதிரி நம்ம ஆயில் மேல என்ன பண்ணிருக்கோம்? டேன் பண்றோமா, ஹேங் பண்றோமா, செட்டில் பண்றோமா, டிபெண்ட் பண்றோமா? நம்ம ஆயில டிபெண்ட் பண்ணிருக்கோம். வி டிபெண்ட் ஆன் ஆயில் ஃபார் இட். நம்ம அதுக்காக ஆயில தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஆயில தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். அது நம்ம ஃபுட் இதா இருக்கட்டும், அல்லது நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷனுக்கா இருக்கட்டும், சரியா? நம்ம பெட்ரோல், டீசல் இது எல்லாமே ஆயில் தானே. சோ அதுதானே நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கோம். நமக்கு ஒரு எனர்ஜி தேவை. நம்ம பைக் மூவ் ஆகணும், நம்ம பைக்குக்கு எனர்ஜி தேவைன்னா நமக்கு ஆயில் தான் வேணும். சப்போ நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக எனர்ஜி தேவை. அதுக்கு நம்ம ஆயில தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் நீங்க சொல்ல வராங்க. சோ வி டிபெண்ட் தான் கரெக்டா வரும். டிபெண்ட்னா என்ன? ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம், தமிழ் மீனிங் சொல்லணும்னா. அடுத்து மத்ததுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டேன்னா திரும்புறது, ஹேங் அப்படின்னா வந்துட்டு நிப்பாட்டுறது, தடுக்கிறது, போன் ஹேங் பண்றது அப்படிங்கிற மாதிரி வரும். செட்டில் அப்படிங்கறது என்னது? கீழே அப்படி செட்டில் ஆக வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, செட்டில் ஆகுறது அந்த மாதிரி. சோ அங்க செட்டில் எதுவுமே வராது. சோ டிபெண்ட் தான். ஓகே, டிபெண்ட் தான் இங்க வரும். அடுத்து பார்க்கலாமா? வித்தவுட் இட். ஓகே, வித்தவுட் இட் அதாவது ஆயில், இந்த இட்ங்கிறது ஆயில் சொல்ல வராங்க. வித்தவுட் இட் அவர் ஜாப்ஸ், அவர் ஃப்ரீ டைம் அண்ட் அவர் மொபிலிட்டி. ஓகேவா? நம்மளோட வேலை, நம்மளோட ஃப்ரீ டைமா இருக்கட்டும், அண்ட் நம்மளோட மொபிலிட்டிக்கு எப்படி இருக்கும்? மொபிலிட்டி டேஷ் ஆல் பி வெரி டிஃபரெண்ட். இந்த இடத்துல கேன் ஆல் பி அப்படிங்கிறது வருமா? சோ கேன் ஆல் பி, குட் ஆல் பி கண்டிப்பா வராது. கேன் ஆல் பி, குட் ஆல் பி. வில் ஆல் பியா இல்ல ஷேல் ஆல் பியான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுறது ஷேல் ஆல் பி தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஷேல் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஷேலுக்கும் வில்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுலாம் கிடையாது. சில இடத்துல வில் நம்ம ஐவியூல அந்த ப்ரோனவுன்ஸ்க்கு வில்லு எதுக்கு போடணும், ஷேல் எதுக்கு போடணும்னு பார்த்திருப்போம். பட் இங்க அவர் இந்த நம்மளோட ஜாபா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரீ டைமா இருக்கட்டும், நம்மளோட மொபிலிட்டியா இருக்கட்டும், ஷேல் ஆல் பி வெரி டிஃபரெண்ட். சோ இந்த ஷேல் அப்படிங்கிறது ஷுட்டுக்கு பிரசன்டா, ஷுட்டுக்கு முன்னாடி வரும். ஷுட்டுக்கு முன்னாடி, ஷுட்டுங்கிறது பாஸ்ட், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷேல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அப்ப ஷேல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு விஷயத்த செய்யற மாதிரி வரும். ஓகேவா? கண்டிப்பா அது நடக்கும் ஃபியூச்சர்ல. ஓகே, ஷால் ஆல் பி வெரி டிஃபரெண்ட். நமக்கு மட்டும் ஆயில் இல்லைன்னா ஃபியூச்சரை நினைச்சு பாருங்க. நம்மளோட ஜாபா இருக்கட்டும், நம்ம ஜாபுக்கு போக முடியாது, நம்ம ஃப்ரீ டைம் வந்து ஏதாவது எடுத்துட்டு ஊர் சுத்த முடியாது, மொபிலிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, ஆயில் இல்லைன்னா சொல்ல வராங்க. அப்ப ஃபியூச்சர்ல இது மட்டும் இல்லைன்னா இது கட்டாயம், இந்த ஷேலுங்கிறது கட்டாயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஷுட் எப்படி கட்டாயம் செய்யற மாதிரி நம்ம சொல்லுவோம், சரியா? கட்டாயம் செய்யணும். நம்ம வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் நேஷனல் அந்தம் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட லைஃபே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயம் ஆயில் இல்லைன்னா லைஃப் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப இங்க ஷால் தான் யூஸ் பண்ணணும். சோ ஷால்னா கட்டாயம் நடக்கக்கூடியது. வில்லுங்கிறது ஜஸ்ட் ஃபியூச்சர்ல நடக்கும் அவ்வளவுதான். ஷால்னா கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. கேன் குட் நமக்கு as usual தெரியும். கேன் குட் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல மாடல்ஸ்ல. அடுத்து எவ்ரிடே வி அப்போ என்ன வரும்? எவ்ரிடே வி டேஷ் 70 million barrels of oil. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் எவ்வளவு மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில், எவ்வளவு மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் அப்சர்வ் பண்றோமா, டேக் பண்றோமா, கன்சியூம் பண்றோமா, டீவர் பண்றோமா, இவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் ஆயில நம்ம கன்சியூம் பண்றோம். கன்சியூமர்னா என்ன? நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? நம்ம யூஸ் பண்றோம்ல இவ்வளோ ஆயிலையும், இவ்வளவு 70 மில்லியன் பேரல் ஆஃப் ஆயில வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல. சோ இந்த இடத்துல கன்சியூம் அப்படிங்கறத வரும். ஓகேவா? கன்சியூம் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். அப்சர்வ் பண்றது கிடையாது. அப்சர்வ்னா உறிஞ்சுக்கிறது, எடுத்துக்கிறது. ஓகேவா? அப்சர்வ் பண்றதுன்னு சொல்லுவோம். டேக்னா என்னது? எடுத்துக்கிறது. சோ அதுவும் இங்க வராது. அக்யூர் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆக்குபை பண்றதுன்னு அர்த்தம் டேக்குக்கு. சோ அது வராது. டீவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, பொறாமைத்தனமா பண்றது, வேகமா மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்க கூடாது, நமக்கு தான் கிடைக்கணும், அந்த மாதிரி பண்றதுதான் இந்த டீவர்ங்கிறது. ஓகேவா? சோ அதுவும் வர நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு கன்சியூம் பண்றோம். அண்ட் கன்சியூமுக்கு க்ளூ நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். அடுத்த லைன் வாசிச்சீங்கன்னா அப்ப இங்கேயும் அதே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க க்ளூ எடுத்துக்கலாம். அடுத்து எவ்ரி இயர் வி கன்சியூம் 2200 பில்லியன் டன்ஸ் ஆஃப், இவ்வளோ கன்சியூம் பண்றோம், இவ்வளோ கியூபிக் மீட்டர் ஆஃப் கேஸ் யூஸ் பண்றோம், கன்சியூம் பண்றோம்.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a லாங் ஸ்டோரி. இது ஒரு லாங்கான ஸ்டோரி. டோட்டல் டேஷ் இன் 1994. டோட்டல் ஏதோ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த டோட்டல் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. பட்டதுங்கிற மீனிங் வருது. அப்ப இந்த இடத்துல எனக்கு பேசிவ் தான். இந்த டூயரே சப்ஜெக்ட்ல இருக்க மாட்டாங்க. சோ அப்ப கண்டிப்பா 2 வராது, 4th வராது. எனக்கு 1 4th 3rd பார்க்கும்போது சப்ஜெக்ட் படி டோட்டல் வாஸ் ஃபவுண்டட் தான். இதுக்கு நான் மீனிங் எதுவும் புரிஞ்சுக்கல, ஜஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிங்குலர் ப்ளூரல்ல எது வரும்னு பார்த்தேன், அவ்வளவுதான். மீனிங் எதுவுமே நான் பார்க்கல இந்த இடத்துல. புரிஞ்சுச்சா? டோட்டல் வாஸ் ஃபவுண்டட் இன் 1924. ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுங்கிறது தான் நம்ம தமிழ்ல சொல்லணும். அதுவே போய் ஃபவுண்ட் பண்ணிக்குமா? டோட்டல் ஆயிலே வந்து அதுவே ஃபவுண்ட் பண்ணிக்குமா? கிடையாது. ஓகேவா? ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது இங்க வரும். For many years, it was a French state oil company. நிறைய வருஷத்துக்கு French oil state company தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. In 1999, Total joined. Okay, Total அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. நான் அடுத்துதான் வாசிக்கிறேன். வாசிக்க தான் தெரியுது. டோட்டல் அப்படிங்கிறது மொத்த எண்ணிக்கையே சொல்லல, அது ஒரு கம்பெனியோட பேரு. பாருங்களேன், நீங்க பின்னாடி வாசிக்கும் போது தெரியும். Total joined Petrofina, the Belgian oil and gas company. இந்த டோட்டல் அப்படிங்கிறது பிரெஞ்சோட ஆயில் கம்பெனியா, அது வந்து பெட்ரோஃபினா பெல்ஜியன் ஆயில் கம்பெனி கூட ஜாயின் பண்ணிருச்சு. அண்ட் இன் 2000 டோட்டல் டேஷ். டோட்டல் வந்து என்ன? கம்பைனா, இன்கார்பரேட்டா, மர்ஜா, ஜாயினா? இந்த இடத்துல மர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும். ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் ஜாயின் ஆகுதுன்னா மர்ஜ்டுன்னு சொல்லணும். மர்ஜ் தான் இந்த இடத்துல கரெக்டா வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் மர்ஜ். கம்பைன் கிடையாது, இன்கார்பரேட் கிடையாது, ஜாயின் கிடையாது. சோ அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. 2 ஆர்கனைசேஷனை கம்பைன் பண்றதுதான் மர்ஜ் பண்றதுன்னு நம்ம பாத்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல நீங்க கம்பைன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கம்பைன்ங்கிறது எக்ஸாக்டா அத இந்த இடத்துல சென்ஸா வராது. ஓகேவா? சோ ஆல்ரெடி இங்க ஜாயின்ட்னு கொடுத்துட்டான். இங்கேயும் நீங்க ஜாயின் அப்படிங்கறது போட முடியாது, பாஸ்ட்ல இருக்கு. சோ அப்ப ஜாயின்னு போட முடியாது. பாஸ்ட் இப்படி கூட யோசிக்கலாம்ல, இது கம்பைனும் போடலாம், எனக்கு மர்ஜும் போடலாம், ஜாயினும் போடலாம் மாதிரி வருது. ஆனா இன்னொன்னு யோசிக்கணும், பாஸ்ட். ஜாயின்ங்கிறது பிரசன்ட்ல இருக்கு, இதுவும் பிரசன்ட்ல இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2000ல அப்ப பாஸ்ட்ல சொல்லணும். சோ அப்ப பாஸ்ட்ல சொல்லணும்னா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல எது பாஸ்டா இருக்கு? மர்ஜ் தானே பாஸ்டா இருக்கு. சோ அதுதான் எக்ஸாக்டா கரெக்ட். ஓகேவா? 2 ஆர்கனைசேஷன் மெர்ஜ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கம்பைன்னாலும் ஜாயின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து இன்கார்பரேட்னா இன்கார்பரேட்டும் இங்க வராது. ஓகேவா? அவ்வளவுதான். இன்கார்பரேட் அப்படிங்கிறது வேற. டோன்ட் ஃபிட், நாட் ஃபிட் ஆகாது. கார்பரேட்னா ஃபிட் ஆகும், யாராலும் சேர்கிறது. இன்கார்பரேட்னா ஃபிட் ஆகாதுன்னு வரும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ 5 கொஸ்டின் முடிச்சிட்டோமா? சோ இது அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸ் வாசிக்கணும்னா வாசிச்சுக்கலாம். வித் இட்ஸ் மெயின் பிரெஞ்ச் காம்படிட்டர். டோட்டல் வந்து பிரெஞ்ச் காம்படிட்டர் எல்ஸ் ஆக்வின்டைன். ஓகே, 2000ல இன்னொரு ஒரு எல் ஆக்வின்டைன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இது கூட சேர்ந்திருக்கு. சோ அப்போ 3 இது சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. பெட்ரோஃபினா, எல் அக்வேடைன், அப்புறம் டோட்டல். இந்த மாதிரி 3 கம்பெனியும் சேர்ந்து டோட்டல் ஃபினா எல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது நேம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நவ் இட் இஸ் கால்ட் டோட்டல் அகைன். இட் இஸ் பிரெஞ்ச் பிக்கஸ்ட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இதுல பெருசா வேற எதுவும் இல்ல. நமக்கு அந்த டேஷ்ல எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இங்க நம்ம கொஞ்சம் அந்த கிராமட்டிக்கல் அந்த டென்சஸ் வச்சே நம்ம போட்டோம். அப்படிதானே? அங்க வில் ஷேலா இருக்கட்டும், மேல வந்துட்டு வி, அது எல்லாமே கொஞ்சம் அந்த பேசிக்கான கிராமர் இதை வச்சே நம்ம போட்டோம். அவ்வளவுதான். சரி, அடுத்து இது பாருங்க. சோ இதுல கொஞ்சம் இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படிங்கறது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க வாசிச்சு பாருங்க. நானே இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். ஸ்கிம்மிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நான் ஃபுல்லா அப்படி மேல டாப்ல வாசிக்கிறேன் எல்லாத்தையும், அதுதான் ஸ்கிம்மிங். எனக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கண்டுபிடிக்க முடியலன்னா ஸ்கிம்மிங் சூஸ் பண்ணணும். எது எது பேர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாக்கணும். ஸ்கிம்மிங்னா அப்படி மேல டாப்ல ஃபுல்லா வாசிச்சு பேர் பண்றத ட்ரை பண்ணணும். சோ நான் உங்களுக்கு ஃபுல்லாவே வாசிச்சு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் ஸ்கிம்மிங்னா சும்மா நான் பண்ற மாதிரி உங்க பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அதனால நான் ஃபுல்லாவே வாசிச்சுங்க சொல்றேன். It could possibly lead to serious injuries. Hence, a mate for N Pongo become inevitable. அதாவது N Pongoக்கு வந்துட்டு மேட் கிடைக்கிறது வந்து இன்னெவிட்டபிளா ஒண்ணு. ஓகேவா? சீரியஸ் இன்ஜுரிஸ் தடுக்கணும்னா அதுக்கு கட்டாயம் ஒரு மேட் தேவை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். வித்தின் a span of 1 year, N Pongo grew double the size. ஒரு வருஷத்துலயே டபுள் சைஸ் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு மேட் தேவை வளர்றதுக்கு. For it becomes unsafe for humans. Okay, humans சுத்தி இருக்கிறதுனால அதுக்கு அன்சேஃபா இருக்கும். அதனால அதுக்கு ஒரு மேட் தேவை.
ஹியூமன் சுத்தி இருக்கிறதுனால அதுக்கு சீரியஸ் இன்ஜுரிஸ் கூட ஏற்படலாம். அப்ப இதுக்கப்புறம் எனக்கு இது வர்ற மாதிரி தோணுது. சோ பாக்கலாம், பிக்கு அப்புறம் ஏவா வர மாதிரி இருக்கு. பிக்கு அப்புறம் தான் ஏ. ஏன்னா இங்க மேட் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதோட சீரியஸ் இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்றதுக்கு எதுக்கு மேட் வேணும் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கான். மேட் வேணுங்கிறது அதுக்கு இன்னவிட்டபிளான ஒண்ணு. இன்னவிட்டபிள்னா நீக்க முடியாத, கட்டாயம் அது பண்ற மாதிரி இருக்கும், கட்டாயம் பண்றது மாதிரி இருக்கும். இப்ப பிக்கு அப்புறம் தான் ஏ வருது. ஓகே, அடுத்து every afternoon he was brought out into lawn to show off his skills. அவர் அந்த அப்ப மேபி இந்த பாங்கோ அப்படிங்கிறது ஒரு மிருகமா கூட இருக்கலாம். சரி, அது வந்து எப்பவும் லானுக்கு, அதாவது லான்னா அந்த புல் இருக்குல்ல வெளியே, சோ கிராஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில கிராஸ் வளர்ப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி லானுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த ஸ்கில் எல்லாம் மத்தவங்களை பார்வையாளர்களுக்கு ஸ்கில்ல வந்து ஷோ ஆஃப் பண்ணுது. Owing to his attractive appearance and disposition, good manners and well-developed sense of humor, பாங்கோ வந்துட்டு எல்லாரோட டார்லிங்காவும் ஆயிடுது. பாங்கோ வந்து என்னவாகுது, எல்லாருக்கும் பிடிச்சு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு சிக்கு அப்புறம் டியா, டிக்கு அப்புறம் சியா? இங்க வந்து அந்த பாங்கோனா யாருன்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க. பாங்கோங்கிறது ரொம்ப அட்ராக்டிவா அப்பியரன்ஸா இருக்கும், டிஸ்போசிஷன், அதுக்கு ரொம்ப நல்ல மேனர்ஸ் இருக்கும். ஓகே, பாக்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், அதுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. அது சூவோட டார்லிங்காவே ஆயிடுச்சு. அப்ப இது எனக்கு ஃபர்ஸ்டா வர்ற மாதிரி தோணுதா? இதுல அந்த பாங்கோனா யாருன்னு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்கில்ல காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆஃப்டர்நூனும் அந்த லானுக்கு கொண்டு வராங்க, ஷோ ஆஃப் பண்றதுக்கு, மக்களுக்கு காமிக்கிறதுக்கு லானுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வருதா? சோ அப்ப டிக்கு அப்புறம் சி வர மாதிரி இருக்கா? டிக்கு அப்புறம் எனக்கு இது வருது. ஓகே, டிக்கு அப்புறம் சி. டிக்கு அப்புறம் சினா சிக்கு அப்புறம் டி வராது. டிக்கு அப்புறம் சி, டிக்கு அப்புறம் சி, நீ டிக்கு அப்புறம் சி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எது வரும்னு கண்டுபிடிக்கல. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இதாயிடுச்சு. பிக்கு அப்புறம் இமீடியட்டா ஏ வரணும். அப்போ பிக்கு அப்புறம் இமீடியட்லா ஏ வரணும்னா இங்க பிக்கு முன்னாடி ஏ இருக்கு. சோ அப்ப இதுவும் வராது, இது வராது. பிக்கு அப்புறம் தான் ஏ வரணும், இங்க அல்லது இங்க. பட் டிசி பிஏவா இல்ல பிடி ஏசியா? பி வந்து ஃபர்ஸ்டா வராதுல, நமக்கு பிக்கு அப்புறம் ஏ வரணும்னு தெரிஞ்சிருச்சு, இமீடியட்டா ஏ தான் வரணும். அப்ப அதுவும் கிடையாது, டிசிபிஏ தான் இங்க ஆன்சர். டிசிபிஏ தான் ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க பொறுமையா உட்காந்து இந்த சென்டென்ஸை வாசிச்சு பாத்தீங்கன்னா டிக்கு அப்புறம் சி. ஃபர்ஸ்ட் நான் சொல்லட்டுமா? டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த பாங்கோங்கிறவங்கள, அவங்களோட பெருமைகளை பத்தி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆஃப்டர்நூனும் அந்த ஸ்கில்ஸ், எந்த மாதிரியான ஸ்கில்ஸ், இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இந்த மாதிரி நிறைய அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ் இருக்கு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் இருக்கு, நல்ல மேனர் இருக்கு. ஓகே, இது இந்த மாதிரியான ஸ்கில்ல மக்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆஃப்டர்நூனும் லானுக்கு கொண்டு வராங்க, ஷோ ஆஃப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது வந்துட்டு ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு, டபுள் த சைஸ் வளர்ந்துருச்சு. அதனால அதுக்கு ஒரு மேட் தேவை. இல்லைன்னா ஹியூமன்ஸை சுத்தி இருக்கிறதுனால அது அன்சேஃபா இருக்கும், அதுக்கு அன்சேஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு இது வந்து என்னத்தை, அந்த ஹியூமன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து சீரியஸ் இன்ஜுரிஸ் ஏற்படலாம். சோ அதனால கட்டாயம் அதுக்கு மேட் தேவைங்கிறத ஒரு தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு, இன்னெவிட்டபிளா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ புரிஞ்சுச்சா? அடுத்து பாக்கலாம். சோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பாட்டு எனக்கு கண்டிப்பா ஏ வராது, சி வராது, பியா டியாங்கிறதான் டவுட் வரும். சோ அப்ப ஏசினா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, சி அல்லது டில தான் ஏதோ ஒண்ணு வரணும். சி அல்லது டி. வாசிக்கலாமா? The essence of suspense is whether the reader will be able to gauge the criminal before the detective tells who is. Okay, essence of suspense ஏதோ கொடுத்திருக்காங்க, சீக்கிரட்டா வைக்கிறது. ரீடர் வந்துட்டு கிரிமினலை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதா, காஜ் டு காஜ் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது மாதிரி வருங்க. அந்த டிடெக்டிவ் டெல்ஸ் who is, ஓகே யாரு அப்படிங்கறது டிடெக்டிவ் சொல்றதுக்கு முன்னாடியே கிரிமினல் வந்து இது பண்ணிடணுமா, ஏதோ அந்த மாதிரி கொடுத்திருக்கான். It is found that when one knows a genre and its structure and rules, it may often not make us enjoy a piece of literary work in the same manner as one usually does. என்ன ஃபவுண்ட் பண்ணப்படுது? One knows a genre and its structure and rules. ஓகே, இங்க புக் ரீடிங் வச்சு கொடுத்துருக்காங்க, புரியுதா? லிட்ரரி ஒர்க், என்ஜாய் a piece of literary work கொடுத்துருக்காங்க. லிட்ரரி ஒர்க் சேம் மேனர் as one usually does. இங்க பாருங்களேன், இது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இதுக்கு ரிஸ்க் எடுத்து ஆன்சர் போட்டுதான் ஆகும். ஓகேவா? கொஞ்சம் இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கஷ்டமா இருக்கு. லிட்ரரி ஒர்க் இருக்கு, அதோட ஜென்ரை வந்து தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும், ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சேம் மேனர் as one usually does.
ஒருத்தவங்க யூஸ்வலா வழக்கமா பண்றது மாதிரி இதுவும் பண்ணணும். சரி, நான் ஆப்ஷனை பார்த்தே போடுறேன். BDCA DACB. இப்ப நான் B ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். பிக்கு அப்புறம் D சொல்லலாமா? இங்க வந்து ஏதோ சஸ்பென்ஸ், கிரிமினல், டிடெக்டிவ் டெல்ஸ் இருக்கு. இங்க லிட்ரரி ஒர்க்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. லிட்ரரி ஒர்க் சொல்லிட்டு B வருதா, இல்ல பிக்கு அப்புறம் D வரணுமா? லிட்ரரி ஒர்க்ல இருந்துதான் இங்க ரீட் பண்ணணும். சோ இந்த ரீடருங்கிறது தான் எனக்கு க்ளூ. புரியுதா? அப்ப இங்க லிட்ரரி ஒர்க்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீடர் எப்படி அத கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப எனக்கு டிக்கு அப்புறம் தான் B வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, BDCA கொடுத்திருக்கோம். CA பேரும் இங்க என்னால ஈஸியா பண்ணவும் முடியல. ஓகே, சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயத்த ஒரே ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டா போதும், இது ஈஸியா போட்டுடலாம். கண்டுபிடிக்கலாமா? ட்ரை பண்ணலாமா? But at the same time, this is also true that when one reads a few works of the same genre, one naturally comes to know a rough structure. Okay? Rough structure அப்படின்னு கொடுத்திருக்கிறான். இதுல எனக்கு பேர் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, சரி, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். This leads to a different kind of approach to understand. எது லீட் பண்ணுது? Fiction in particular. Okay. Understanding literature in general, detective fiction in particular. குறிப்பா detective fiction எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஓகே, இது வந்து அந்த கிரிமினல், அந்த டிடெக்டிவ் ரிலேட்டடா இந்த CBI அந்த மாதிரி இதை கொடுத்துருக்கான். சோ அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். நான் இது வந்து முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணல. சரியா, ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஆப்ஷன் இது பண்ணும்போது ஆன்சர் எது வரும் மட்டும்தான் நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த சென்டென்ஸை நான் இதுக்கு முன்னாடி பிராக்டிஸும் பண்ணல, எங்கேயுமே நான் அதுக்கு மீனிங் எதுவுமே சர்ச் பண்ணல. ஓகே, அப்படி நான் உங்களுக்கு முன்னாடி டைரக்டா ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எப்படி எக்ஸாம்ல பாப்போமோ அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், ட்ரை தான் பண்ண முடியும். BDயா DAவா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டிக்கு அப்புறம் தான் B வருங்கிற மாதிரி எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது. ஏன்னா இங்க வந்து ஒரு லிட்ரரி ஒர்க்கை எப்படி என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி லிட்ரரி ஒர்க்க பத்தி சொல்லிருக்காங்க. அடுத்து the essence of suspense is whether the reader will able to gauge the criminal before the detective tells who he is. டிடெக்டிவ் அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ரீடரால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு அப்புறம் தான் எனக்கு B வருங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. என்னோட சென்ஸ். அப்போ ஆப்ஷன் D தான் கரெக்ட். ஓகேவா? டிக்கு அப்புறம் தான் B வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இதுல ஆன்சர் போட்டுட்டு போய்க்கலாம். This leads to a different kind of approach to understanding. நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஆன்சரை வச்சு பார்க்கலாம். டிக்கு அப்புறம் A லிட்டரரி ஒர்க் இங்க கொடுத்துறாங்க. அதே நேரத்துல யாரு ரீட் பண்றாங்களோ a few works of the same genre, one naturally comes to know a rough structure of that genre. Okay, நம்ம சின்ன கொஞ்சம் few works வந்து ரீட் பண்ணாலே போதும், அதோட நேச்சரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. one naturally comes to know a rough structure. ரஃபா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அந்த ஜெண்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த ஜெண்டருங்கிறது இந்த லிட்டரரி ஒர்க்ஸ் ரிலேட்டடா வரும். ஓகேவா? அந்த எப்படிப்பட்ட லிட்டரரி ஒர்க் அப்படின்னு இங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப டிக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் C கொடுத்துருக்காங்களா? இது எதை லீட் பண்ணுமா? அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லிட்டரேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு லீட் பண்ணுவான். ஓகேவா? அதுக்கு அதோட அப்ரோச்ச நமக்கு காமிக்குது. டிடெக்டிவ் ஃபிக்ஷனை பத்தி பர்டிகுலரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இது ஓகே, ஓரளவுக்கு எனக்கு இந்த இதுதான் எனக்கு கரெக்டா வருது. BDCA போட்டேன்னா எனக்கு அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே புரியல. சோ அப்போ DACB தான் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான் எனக்கு. நான் பார்த்த வரைக்கும், இது வரைக்கும் நான் பார்த்த பிக்கி வரைச்சு இது கொஞ்சம் எனக்கு ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த சென்ஸே எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கும் அந்த சென்ஸ் வர மாட்டேன்னுச்சு. என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க, அந்த கிரிமினல் இதெல்லாம் ஜெண்டர் அந்த மாதிரி லிட்ரேச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, சோ இந்த செஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.